காலைதோறும் புதியவை. ஒற்றுமையே நமது பலன். ஏப்ரல் 28. உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். மத்தேயு 18:19. மாவீரன் நெப்போலியன் 8 வயது சிறுவனாயிருந்தபோது தன் நண்பர்களுடன் கோல்சியா தீவின் மலைப்பகுதிக்கு சென்று விளையாடுவது வழக்கம். அப்படி அவர்கள் செல்லும் போதெல்லாம் மலையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த கிராமத்து இளைஞர்களின் கல்லெறி தாக்குதல்களை சந்தித்து வந்தனர். ஒரு சமயம் நெப்போலியன் நண்பர்களிடம் புதிய யோசனை ஒன்றை கூறி அவர்களை மலைக்கு அழைத்து வந்தான். அங்கே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கற்களை ஒன்று சேர்த்து ஒரு கற்குவியலை உண்டாக்கினார்கள். அதன்பின் அவர்கள் முன்போல ஆடு மேய்க்கும் இளைஞர்களின் பகுதிக்கு சென்றனர். இவர்களை கண்டதும் அவர்கள் கற்களை எறிந்து தூரத்து துவங்கினார்கள். இவர்களும் பயந்து ஓடுவது போல ஓடத் துவங்கி தாங்கள் சேர்த்து வைத்திருக்கும் கற்குவியல் வரை அவர்களை பின்தொடர பண்ணினார்கள். கற்குவியல் வந்ததும் நெப்போலியனும் அவன் நண்பர்களும் சேர்த்து வைத்திருந்த கற்களை எடுத்து அனைவரும் ஒரே நேரத்தில் எரிந்து தாக்குதல்களை நடத்தினர். எதிர்பாராத இந்த தாக்குதலை அந்த ஆடு மேய்க்கும் இளைஞர்கள் கண்டு அதிர்ச்சியுற்று வெவ்வேறு திசைகளுக்கு தப்பி ஓடிவிட்டனர். இதுவே நெப்போலியனும் அவனது நண்பர்களும் சந்தித்த கடைசி தாக்குதல். தன் இளமையில் கற்றுக்கொண்ட இந்த ஒற்றுமையின் பாடம் நெப்போலியனை மாவீரனாக உயர்த்தியது. இயேசுவின் சீடர்களும் ஒருமனப்பட்டு கூடின போது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார்கள். அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்போஸ்தலர் 2:1 மற்றும் 2. இதுவே ஒற்றுமையின் பலன். இந்த ஒற்றுமை நாம் வசிக்கும் இடங்களிலும் ஆராதிக்கும் ஸ்தலங்களிலும் உண்டானால் எத்தனை வல்லமையானதாக இருக்கும். ஒன்றுபடுவதனால் உள்ள வல்லமை வேறு எதற்கும் கிடையாது. நாம் தேவனோடும் சக விசுவாசிகளோடும் ஒன்றுபடுவோம், வல்லமையானவைகளை நடப்பிப்போம். ஜெபம். பிதாவே, பிசாசின் வல்லமைகளை முறியடித்து வல்லமையாய் ஜெயம் எடுக்க உதவி அருளும்.